அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த மசாலா பூ பொரி நான் செய்ய போகிறேங்க. முதல்ல இந்த சட்டியில் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கணும். முதல்ல தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பாருங்க, கடலை வறுத்துக்கணும். கடலையை வறுத்துக்கணும். சிம்மிலே தான் வைக்கணும். தேங்காய் எண்ணெயை விட்டு கடலையை வறுத்துக்கணும். கடலையை வறுத்துக்கிட்டு அடுத்து பொட்டுக்கடலை, இவ்வளோ பொட்டுக்கடலை போட்டுக்கணும். இதை பாருங்க, இதை அப்படி வறுத்துக்கணும். முதலே கருவேப்பிலையை வறுத்து போட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், நல்லா இப்படி கடலை இந்த பாருங்க, முதலே கருவேப்பிலையை வறுத்து போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்க, இதில் தேங்காய் எண்ணெயில் கடலையும் பொட்டுக்கடலையும் வறுத்துக்கணும். சிம்மிலே வச்சுக்கோங்க, கருகிடும். அப்புறம் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சோண்டு உப்பு போடணும். இந்த பாருங்க, கொஞ்சமாக உப்பு போடணும். அடுத்து மிளகாப்பொடி போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்து மஞ்சப்பொடி போட்டுக்கணும். இந்த பாருங்க, மஞ்சப்பொடி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இதை அப்படி வறுத்துக்கணும். சிம்மிலேயே தாங்க இருக்கணும். பட் இந்த மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டோம்ல, அப்போ அது கருகிடும். இந்த பாருங்கள், இதை இதில் கொட்டிக்கணும். கொட்டிக்கிட்டு இதை திரும்ப இதில் வைக்கணும். இந்த பாருங்கள், இது எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் தான் முதல்ல எண்ணெய் விட்டேன், இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு அடுத்து பொரி, இந்த பாருங்கள், பொரி போட்டுக்கணும். இந்த பாருங்கள், அதாவது முதல்ல கருவேப்பிலையை வறுத்து கொட்டிக்கணும். தனியாக கொட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் நிலக்கடலை, பொட்டுக்கடலை அதையும் வறுத்துட்டு அதில் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் இதையும் வச்சுட்டு சிம்மிலே வச்சுக்கணும். வச்சு இது பண்ணி அதை அந்த பாத்திரத்தில் கொட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த பொரியை போட்டு கிண்டணும். ஆமாம், இந்த பொரியை போட்டு கிட்டோன்னா அது பொறுன்னு ஆயிடும். நம்ம பதத்து தானே முதல்ல இருக்கும். இந்த பாருங்க, இது தாங்க காரப்பொரி, மசாலா பொரின்னு சொல்லலாம், காரப்பொரிங்கலாம். இந்த பாருங்க, இதை மாதிரி நீங்களும் செய்யுங்க. ரொம்ப ஈஸி தான். உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. பக்கத்திலே இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஈஸியானது தான். நன்றி, வணக்கம்.